ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளை மொச்சை கறி குழம்பு பார்க்க போகிறோம். இது எப்படின்னு பார்த்துக்கலாம். வெள்ளை மொச்சை நைட்டு நான் நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தேவையான ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை 4 விசில் விட்டுருக்கேன். 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அமுக்கி பார்த்தா இப்படி சாஃப்டாக வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சால்னாக்கு நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தபடியாக ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு. அப்புறம் நம்ம பட்டை ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போடலாம். அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். வதங்கிடுச்சு. இப்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு போட்டுக்கிங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய்த்தூள், ஆச்சி வரமிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுண்டை வத்துற மாதிரி இது பண்ணலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பயிரை போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நான் கொத்தமல்லி புதினா இதில் சேர்க்குறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இப்போ போட வேணாம். இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வாரத்துக்கு 3 வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போது அரைச்சி வச்ச தேங்காவை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் அந்த தேங்காய் கிண்ணத்தில் ஆட் பண்ணி லேசாக விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் ஊற்றுனா திக்காயிரும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நீங்கள் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ பத்தலைன்னு நீங்கள் போட்டுக்கிங்க. நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம எப்போவுமே கத்திரிக்காய் போட்டதும் ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சா தான் கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கும், இல்லைன்னா கருப்பாயிரும். இப்போது சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, வெள்ளை மொச்சை கறி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் கறி போட தேவையில்லை. வெள்ளை மொச்சை மட்டும் ஊற வச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்தி ஃபுட்டு தான். சில பேர் வீட்டில் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கெலாம் இது நல்லா பிடிக்கும். என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.